கோவையில் 14 வயதில் திருடத் தொடங்கிய நபர் தற்போது 53 வயதில் 100வது திருட்டில் ஈடுபட்டு சிறை சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருட்டு வழக்கில் செஞ்சுரி அடித்தவர் சிக்கியது எப்படி? 14 வயதில் திருடத் தொடங்கியவர் தற்பொழுது 53வது வயதில் 100வது திருட்டு வழக்கில் சிக்கி செஞ்சுரி அடித்துள்ளார். வெள்ளி விழா திருடரின் விவரம் என்ன? கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சபீர் அகமது என்பவர் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். இவர் டவுன்ஹால் பிரகாசம் தெரு அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது அவரது செல்போனை மர்ம நபர் ஒருவர் திருடிவிட்டு பேருந்தில் இருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். இதனை அறிந்த சபீர் சத்தம் போட்ட நிலையில் உடன் இருந்தவர்கள் திருட்டில் ஈடுபட்டவரை மடக்கி பிடித்தனர். செல்போனை மீட்ட பொதுமக்கள் அவரை அருகில் உள்ள கடைவீதி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பிடிபட்டவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 53 வயதான போண்டா ஆறுமுகம் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பல்வேறு காவல் நிலையங்களில் 8 வழக்குகளில் போலீசார் இவரை தேடி வருகின்றனர். 14 வயதில் தனது முதல் திருட்டை அரங்கேற்றியவர் அதன் பிறகு தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு முத்திரை பதித்து வருகிறார். தற்போது 100வது முறையாக கைதாகி போண்டா ஆறுமுகம் சிறைக்கு செல்கிறார் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தொடங்கிய சிறை பயணம் 53வது வயதில் மத்திய சிறை வரை விடாமல் தொடர்ந்து வருகிறது. போண்டா ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்த B1 போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.